கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் மௌனம் காப்பது ஏன் என்று மத்திய இணையமைச்சர் எல்முருகன் கேள்வி எழுப்பிய நிலையில் இந்த விவகாரத்தில் பாஜக மலிவான அரசியல் செய்வதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை விமர்சித்திருக்கிறார். விஷச்சாராயம் கள்ளச்சாராயத்தினால உயிரிழந்திருக்கிறார்கள். அதில் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 35க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அதை பற்றி இந்தி கூட்டணியை சார்ந்தவர்கள் திரு மல்லிகார்ஜுன கார்கே அல்லது திரு ஜெயராம் ரமேஷ் ஆகட்டும் அல்லது ராகுல் காந்தி யார் கூட வாயை திறக்கவில்லை. தலைவர் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் அந்த குழந்தைகளின் படிப்பு செலவை காங்கிரஸ் பேரியக்கம் ஏற்றுக்கொள்ளும் என்று நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். ஏறக்குறைய 45 பேருக்கு மேல் அன்றைய தினம் இறந்திருந்தார்கள். நாங்கள் அந்த இடத்திலே பத்திரிகையாளரை சந்தித்து கள்ளக்குறிச்சி மருத்துவமனை அருகில முதல் முறையாக காங்கிரஸ் பேரியக்கம் இறந்தவருடைய குழந்தைகளின் கல்வி செலவை ஏற்கும் என்று அறிவிப்பு செய்தோம். இது இப்படி இருக்கையில் புதுடெல்லியில் இருக்கின்ற தலைவர்கள் வாய் திறக்கவில்லை என்று பிணத்தின் மீதும் மலிவான அரசியல் செய்வதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கிடைக்குமா என்பது தொடர்பாக நாளை உத்தரவு வெளியாக இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கீழமை நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கிய நிலையில் அதனை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு வந்தபோது அவருடைய ஜாமீன் நிறுத்தி வைக்கப்படுவதாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தற்போது அமலாக்கத்துறை மீதான மனு மீதான விசாரணை நடைபெற்று வரக்கூடிய நிலையில் டெல்லி உயர்நீதிமன்றம் அதற்கேற்றவாறு உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறது. தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஆதிகேசவலு உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். நீதிமன்ற அறையன் 5 உரிமையில் மேல்முறையீட்டு வழக்குகளை நீதிபதி ஆதிகேசவலு விசாரித்து வந்தார். அப்போது அவருக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. உடனடியாக அவரை சக நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் மீட்டு மீனாட்சி மிஷன் மருத்துவமனையில் சேர்த்திருக்கின்றனர். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள நீதிபதி ஆதிகேசவலுவிற்கு மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். திருப்பூர் அவினாசி நகரில் வீட்டு கழிவறை பக்கெட்டிற்குள் கவிழ்ந்து விழுந்த 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்திருக்கிறது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாபி, மனைவி பிரியா மற்றும் 1.5 வயது பெண் குழந்தை பிரகல்யாவுடன் திருப்பூரில் தங்கி பின்னலாடை நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை பிரகல்யா கழிவறையில் பாதி அளவு தண்ணீர் இருந்த பக்கெட்டுக்குள் தலைகீழாக விழுந்தது. உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியிருக்கின்றனர். திருச்சி கொள்ளிடம் நேப்பியர் பாலம் அருகே ஆபத்தான முறையில் குடித்த நபர்களை நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக காவல்துறையினர் அப்புறப்படுத்தியிருக்கின்றனர். சனிக்கிழமையன்று நேப்பியர் பாலத்தின் அருகே கொள்ளிடம் ஆற்றில் நண்பர்களுடன் குளித்த ரோஷன் என்ற 10ஆம் வகுப்பு மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கிறார். இந்நிலையில் ஆபத்தை உணராமல் 50 அடி உயரத்திலிருந்து ஆற்றில் குதித்து சிறுவர்கள் சாகசத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் செய்தி வெளியிடப்பட்டது. இதன் எதிரொலியாக கொள்ளிடம் ஆற்றில் குளித்துக் கொண்டிருந்த நபர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தினர். கர்நாடகாவிடமிருந்து உரிய காவிரி நீரை பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று டெல்டா மாவட்ட விவசாயிகள் வலியுறுத்தியிருக்கின்றனர். ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு நீர் திறக்கப்படாததால் சீர்காழி சுற்றுவட்டாரத்தில் சுமார் 35,000 ஏக்கர் நிலப்பரப்பில் குறுவை சாகுபடி பணிகளை மேற்கொள்ள முடியாமல் விவசாயிகள் ஏமாற்றம் அடைந்திருக்கின்றனர். காலதாமதமாக தண்ணீர் திறப்பதால் சம்பா சாகுபடியும் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் என்றும் இதனால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கும் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். பயிர் காப்பீடு சென்ற ஆண்டுக்கான நிவாரணத்தை கொடுத்திருக்கணும். இதுவரைக்கும் எந்த சிம்டம்ஸுமே இல்லை. அதை அரசு முழு கவனம் எடுத்துக்கிட்டு விவசாயிகளை காப்பாத்தினாதான் அடுத்த சாகுபடிக்கு எங்ககிட்ட முதல் இருக்கும். அதே மாதிரி தண்ணியை உடனடியாக கேட்டு இப்ப குட்டாதான் நாங்க சம்பா சாகுபடிக்கு பக்குவப்பட முடியும், குருவ சாகுபடி செய்ய முடியும்.